பொதுக்காலம் 14ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய முதல் வாசகம் செக்கரியா ஆகமம் 9ஆம் அதிகாரம் 9 தொடக்கம் 10 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவர் கூறியது, மகளே சீயோன் மகிழ்ந்து கனிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மறையின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போக செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தார்க்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய 2வது வாசகம் புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 11 தொடக்கம் 13 வரை உள்ள வசனங்களும். சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்வை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால்
கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களில் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் வரச் செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 11, வசனங்கள் 25 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர் பேசுகையில், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இங்கிலாந்து நாட்டின் முன்னாள் பிரதம மந்திரியாக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சிலிடம் ஒரு முறை இவ்வுலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான வழி என்ன என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன பதில், போர் ஒன்றே அமைதிக்கான வழி. வார் இஸ் த வே. இவ்வுலகில் இருக்கும் எல்லா நாடுகளுமே ஆயுதங்களை சேகரிக்கின்றன. எனினும் இத்தகைய ஆயுதங்களை உலகில் அமைதியை நிலைநாட்டவே சேகரிப்பதாக நாட்டுத் தலைவர்கள் கூறுகின்றனர். இதில் உள்ள முரண்பாடு நகைப்புக்குரியதாக நமக்கு தென்பட்டாலும் நமது சிந்தனையும் அணுகுமுறையும் ஏறத்தாழ இதை ஒட்டியதாகவே இருக்கின்றது. நமது குடும்பங்களில் அமைதியை நிலைநாட்ட நாம் வார்த்தை ஆயுதங்களையும் வன்முறை செயல்பாடுகளையும் முன்னெடுக்க தயங்குவதில்லை. ஒரு பெண் மளிகை கடைக்கு சென்று பொருள்களை வாங்கிவிட்டு இறுதியாக பணம் செலுத்துகின்ற இடத்திற்கு வந்தார். காசாளர் அவர் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு என்று சொன்னபோது அந்த பெண் தனது பணப்பையை எடுத்து அதிலிருந்து பணத்தை எடுக்க முற்பட்டார். அப்போது பணப்பையில் இருந்த தொலைக்காட்சி பெட்டிக்கான ரிமோட் ஒன்று கீழே விழுந்தது. காசாளர் டிவி ரிமோட்டை ரிப்பேர் செய்ய வேண்டுமா என்று கேட்டபொழுது அந்த பெண், அது நன்றாக வேலை செய்கிறது என்றாராம். ஆச்சரியமடைந்த காசாளர், அப்படியானால் அதை ஏன் எடுத்து வந்தீர்கள் என்று கேட்க அந்த பெண், என்னோடு கடைக்கு வரும்படி என் கணவரை அழைத்தேன். அவரோ தொலைக்காட்சி பார்க்கப் போவதாக சொல்லி வர மறுத்துவிட்டார். அவர் எடுத்த முடிவு தவறானது என்பது இந்நேரம் அவருக்கு புரிந்திருக்கும் என்றாராம். இதுபோன்றுதான் நம்மில் பலர் மற்ற மனிதர்களை நமது வழிக்கு கொண்டு வர வார்த்தைகள் மற்றும் செயல்பாடுகளை ஆயுதங்களாக பயன்படுத்த நாம் தயங்குவதில்லை. இதன் மூலம் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்று நம்மில் பலர் எண்ணுகின்றோம். எனினும் ஆயுதங்களால் வருவது சமரசம் தானே ஒழிய அமைதி அல்ல என்பதை உணர்ந்த காரணத்தாலேயே கடவுள் ஆயுதங்களை அழிப்பதற்கான அழைப்பு இன்றைய முதல் வாசகத்தில் தருகின்றார்.
இஸ்ரேலை ஆள்வதற்காக வர இருக்கும் அரசர், தேர்ப்படை, குதிரைப்படை ஆகியவற்றை அழிப்பதோடு அவரது காலத்தில் போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும் என்று சக்கரியா வழியாக இறைவன் முன்னறிவிக்கின்றார். நம் அன்றாட வாழ்வில் நாம் நம் வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் ஆயுதங்களாக பயன்படுத்தினாலும் நம்மையே கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால், அன்பிற்குரியவர்களே, இவற்றிற்கு பின்புலமாக இருப்பது நம் அறிவும் சிந்தனையும் என்பது நமக்கு தெரியும். சிந்தனை வன்முறையானதாக இருக்கின்ற பொழுது வார்த்தைகளும் செயல்பாடுகளும் வன்முறையானவையாக மாறிவிடுகின்றன. இன்றைய நற்செய்தியில் இயேசு பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் குறிப்பிட்டு எவ்வாறு அவர்கள் கடவுளிடமிருந்து அந்நியப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். அவர்கள் கடவுளின் வெளிப்பாட்டை கண்டுகொள்ள முடியாததற்கான காரணம் அவர்களிடமிருந்த அறிவும் சிந்தனையுமே. இந்த அறிவும் சிந்தனையும் அவர்களை மூடிய மனமுள்ளவர்களாக மாற்றியிருந்தது. மேலும் திறந்த மனமில்லாத போது நம் அறிவும் சிந்தனையும் பிறரை தாக்குகின்ற ஆயுதங்களாகவும் மாறிவிடுகின்றன என்பது நாம் அறிந்ததே. பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் எவ்வாறு தங்களது அறிவையும் சிந்தனையையும் ஆயுதமாக பயன்படுத்தி இயேசுவை அழிக்க முயற்சித்தார்கள் என்பதை விவிலியம் சுட்டிக்காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஹிட்லரின் சித்திரவதை முகாமில் இருந்து உயிரோடு வெளியே வந்த ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர், யூத மதத்தைச் சேர்ந்தவர், இவ்வாறு எழுதுகின்றார். சித்திரவதை முகாமில் எந்த மனிதரும் பார்க்கக்கூடாத பல காரியங்களை நான் பார்த்தேன். விஷவாயு கூடங்கள் படித்த பொறியாளர்களால் கட்டப்பட்டன. நிறைய படித்த மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு விஷ ஊசி போட்டு அவர்களை சாகடித்தனர். நன்கு பயிற்சி பெற்ற செவிலியர்கள் குழந்தைகளை கொடூரமாக கொன்றனர். கல்லூரிகளில் படித்து பட்டம் வாங்கியவர்களே பெண்களையும் குழந்தைகளையும் சுட்டுக் கொல்லுகின்ற காரியத்தை செய்தனர். இன்றைய கல்வியை பற்றி நினைக்கின்ற பொழுது எனக்கு பயமாக இருக்கின்றது. கல்வி அறிவுமிக்க மிருகங்களையும் திறன்மிக்க குற்றவாளிகளையும் படித்த பைத்தியக்காரர்களையும் உருவாக்குவது நிறுத்தப்பட வேண்டும். இவ்வாறு அவர் எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, அழிவுக்கு காரணமான வார்த்தை, செயல்பாடு மற்றும் சிந்தனை ஆயுதங்களை நம்மிடமிருந்து களைய நாம் இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். அதே வேளையில் இன்றைய வாசகங்கள் உண்மையான அமைதியை நமக்கு வழங்க வல்ல இன்னொரு ஆயுதத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. தூய ஆவியே அந்த ஆயுதம். இந்த ஆயுதம் அழிவுக்குரியவற்றை அழிக்கும் அற்புதமான ஆயுதம். ஊனியர்வின் செயல்பாடுகளை ஒன்றுமில்லாமலாக்கி நம்மை உயர்த்தக்கூடிய ஆயுதம். தூய ஆவி என்ற ஆயுதத்தின் உதவியோடு நம்மில் உள்ள ஊனியல்வின் செயல்பாடுகளையும் உடலின் தீச்செயல்களையும் சாகடிக்க முயற்சி செய்தோம் என்றால் நாம் அமைதியின் கருவிகளாக வாழ்வோம் என்பதில் ஏச்சந்தேகமும் இல்லை. ஜெபம். இறைவா, தூய ஆவி என்கின்ற ஆயுதத்தை நாங்கள் எங்கள் வாழ்வில் பயன்படுத்தாததே ஏனைய ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கான காரணம் என்பதை உணர்ந்து தூய ஆவியின் குரலுக்கு செவிகொடுத்து அமைதியின் கருவிகளாக வாழ வரம்தாரும். ஆமென்.